அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்போ வழிபாடு தியானம் செய்யறதால நம்மளுடைய துன்பங்களை நீக்கிக் கொள்ள முடியாதுமா. ஏன்னா வழிபாடும் தியானம்ன்றது உன்னுடைய மன அமைதிக்கு செய்கிற, அது உன்னுடைய துன்பத்தை நீக்காது. துன்பம்ன்றதும் இன்பம்ன்றதும் எங்கேருந்து எழுது? உன் மனசுலேருந்து தானே எழுது, வெளியேருந்து வரல. அப்போது இந்த இன்பம் துன்பம்ன்றது தனிப்பட்ட விஷயம். ஆனால் மன அமைதி வேணுன்றதுக்கு தான் வழிபாடு தியானங்கள்லாம் இருக்குது. அதனால் துன்பத்தை நீக்க முடியும்னா உலகத்தில் யாருமே துன்பப்பட மாட்டான். எல்லாருமே அதை வழிபாடும் தியானமும் பண்ணி அந்த துன்பத்தை நீப்பான். இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், இருந்தால் தான் உங்கள் பிரச்சனை தீரும். அப்போது சரி, எனக்கு 10,000 ரூபாய் வேணுங்க, எனக்கு இப்போ துன்பமான சூழ்நிலை, நான் தியானம் பண்ணுறேன்னா 10,000 ரூபாய் கடவுளை கொடுக்க போகிறாரு, யாரும் கொடுக்க போகிறது. அதனால் வழிபாடு தியானம்ன்றது உன் மன அமைதிக்காக பண்ணுறதை தவிர உன் துன்பத்தை நீக்காது. உன் துன்பத்தை நீக்கிறதுக்கு உன் அறிவை பயன்படுத்திக்கணுமே தவிர தியானமும் வழிபாடும் பயன்படாது. ஏன்னா அறிவை பயன்படுத்தி இந்த துன்பம் எதனால் வந்தது, எப்படி வந்தது, இதை எப்படி தீர்க்கலாம், எந்த முறையில் தீர்க்கலான்னு உன் அறிவால் சிந்தித்து அதை தீர்க்கணுமே தவிர தியானத்தாலேயோ இல்லை வழிபாட்டாலேயோ எந்த துன்பமும் எவருக்குமே நீங்காதுமா. இப்போ கிழக்கு திசையை நோக்கி வடக்கு திசையை நோக்கி தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எதனால் சுவாமி? அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறதம்மா. இல்லை வட திசை தெற்கு திசை அப்படின்றது குரு ஒரு திசையிலையும் சீடம் ஒரு திசையிலையும் இருந்து பண்ணுறது முறை. ஆனால் அது கூட ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த வட திசை தென் திசை கிழக்கு திசை மேற்கு திசைன்னு சொல்கிறது அவன் மனம் எதை விரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். இப்போ ஒரு மரணம் நடக்குது மனுஷனுக்கு, அது கிழக்கு திசையில் வடக்கு திசையில் தெற்கு திசையிலன்னு தெரியுமா? மரணம் எந்த திசையில் ஒன்றால் நடக்கலாம், மனித வாழ்வு எந்த திசையில் ஒன்றால் நடக்கலாம். அதனால் உன்னுடைய மனம் எதை விரும்புதோ அதுக்கு ஏற்ற மாதிரி திசையில் உட்காரிய தவிர அந்த திசை உனக்கு ஒரு நன்மையும் தீமையும் செய்யாது. இது நாடகங்களில் சினிமாக்கள்லாம் எல்லா கோவிலையும் விட்டுட்டாங்க. ஒரு காலத்தில் நாடகமோ சினிமாவோ கோயில் உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க, கோயில் காம்பவுண்ட்லேயே அலோட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சரி, இப்போதைக்கு கோயில் காம்பவுண்டுங்களில் அலோட் பண்ணிட்டாங்க. ஆனால் கருவறைன்றது ஒரு மரபு பகுதி. அதை பக்தன் மட்டும்தான் அந்த இடத்த பார்க்கணுமே தவிர அதை வேஷம் போட்டு வெளிப்படுத்தி காட்டுறதில்லை. இப்போது ஊர் ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த கோவிலில், ஊர் ஃபுல்லாக லைட்டு போட்டுருவான், பெரிய பெரிய ஃபோக்கஸ் போட்டுருவான், பெரிய வெளிச்சமாக இருக்கும். ஆனால் மூலஸ்தானத்தில் மட்டும் அகல் விளக்கு வைப்பான். ஏன்னா கோவிலில் கற்பூரம் கொளுத்துறீங்க, அதனுடைய அடிப்படை என்னான்னு தெரிஞ்சிக்கினா இந்த கேள்வி வராது. இறைவன் இருளில் இருக்கலாம், நீ ஒளியாய் தான் இறைவனை பார்க்கணுமே தவிர மின்சார ஒளி போட்டு ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுறதில்லை இறைவனுடைய. அதனால தான் அந்த கற்பூரத்தை கொளுத்தி இறைவனுடைய முழு உருவத்தை காட்டுறது. அப்போது அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிற பகுதி மறைப்பு பகுதி. அந்த மறைப்பு பகுதியை வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாது. அதனால் அது மறைவாகவே இருக்குது. இப்போ ஒரு பெண் இருக்கிறா, ஒரு பெண்ணு அம்மனை கட்டி எப்போ முடியுமா? ரோட்டில் முகம் தெரியுது, கை தெரியுது, கால் தெரியுது, மற்ற உடலெல்லாம் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன்னா அது ஒரு மறைவு பகுதியாக இருக்கும். அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஊரெல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் நீ. ஆனால் கருவறையை அந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. ஏன்னா அந்த கருவறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை நம்ம ஃபோட்டோ எடுத்தோ இது எடுத்தோ இழக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு இப்போ கோயில் உள்ள நமக்கு செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கிறவன் தொழுகைக்கு ஷூ போட்டுக்கின்னு தான் உட்காந்துங்கிறான். ஏன் செருப்பு போட்டுக்கின்னு நம்ம இதில் இருக்கக்கூடாது, அதில் ஷூ போட்டுக்கின்னு போகிறான்? விவேகானந்தர் அதை தான் அருமையாக வெளிநாட்டில் பண்ணி காட்டினார். இந்த ஷூ போடுறது செருப்பு போடுறத பிரச்சனையை பற்றி விவேகானந்தர் காட்டுறாரு அமெரிக்காவில். அந்த விழா நடத்துகிற தலைவருடைய ஃபோட்டோ கீழே கிடக்குது. இவங்க பேசும்போது என்ன பண்ணுறாங்க, ஏன் ஷூ போட்டுக்கின்னு போகக்கூடாது கோயில் உள்ள, ஏன் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாதுன்ட்டான். சரி, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு அந்த விழா குழுவினுடைய தலைவனுடைய ஃபோட்டோ கீழே கிடக்குது. அது மேலே இவருக்கு ஷூ காலோடு எடுத்து வைக்கிறார்.
வைக்கும்போது அவன் சொல்கிறான், இருக்கிறவங்களாம் சொல்கிறான், விழா குழு தலைவர் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவருடைய இது மேலே போய் நீ சூக்கால வைக்கிறியன்றான். இதாண்டா நாங்கள் இந்தியாவில் செய்துங்கிறோன்னாரு. சாதாரண பிறந்து சாக போகிற குழுவினுடைய தலைவர் மேலேயே செருப்பு படக்கூடாதுன்று பிறப்பு இறப்பு இல்லாத இறைவன்கிட்ட செருப்பு போடக்கூடாது. ஏன்னா நீ செருப்பு போட்டோ ஷூ போட்டோ கண்ட இடத்துல திரிஞ்சிட்டு வருவேன், அதில் கண்டதை மெரிச்சிக்கின்னு இருப்பேன். அதை எதுவுமே புனிதமான இடத்துல காட்டக்கூடாது. அதனால அது எதுவானா இருக்கட்டும், அதை வெளியே விட்டுட்டு உள்ள வாடான்னா. இது புரியாத தன்மையில் அவன் வெளிநாட்டுக்காரன் செய்யறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறான் பொம்பளை ஆப்ட்ரஸர் போட்டுக்கின்னு இப்போ புருஷங்காரன் ஆப்ட்ரஸர் போட்டுன்னு பொண்டாட்டியும் புருஷனும் போகிறாங்க. அந்த நாட்டில் போகிறாங்கல்ல பொம்பளைங்க, நம்ம பொம்பளைங்க போனால் என்னான்னு கேட்க முடியுமா? ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, நம்மளுடைய கலாச்சாரம் வேறு. அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்து மதத்தை நோக்கி பயணம் பண்ணுறோம், அவனுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போடுறான். அதனால் அதை ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எப்பவுமே ஒப்பிட்டு பார்த்தோம்னா தவறாக போயிடும் இல்லையா? அதனால் இது சுத்தம் முக்கியம். தெய்வத்துக்கு தர மரியாதை குறையவே கூடாது. அதுதான் இந்து மதத்தினுடைய கொள்கையை. ஆத்மாவணக்கம் சாமி. ஆத்மான சாமி. என் பேர் முனுசாமி. நான் ஆரணியிலேருந்து வரேன். ஒரு திருக்குறள்லேருந்து ஒரு பொருள் வேணும் சாமி. தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. இது யாரோ எழுதியிருக்காங்க, ஆனால் சரியில்லை மாதிரி தெரியுது. செயல அது விளக்கம் சரியில்லை மாதிரி தோணுது. அது உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். தோன்றின் புகழோடு தோன்றுக. யாராவது தோன்ற முடியுமா? பிறக்கும் போதே புகழோடு பிறக்க முடியுமா? முடியாது, பிறக்க முடியாது. எப்படி ஒன்றா பிறந்திருக்கலாம், யாரும் போடுவேன். ஆனால் இப்போ ரமணரே வச்சுக்கலாம், ராமகிருஷ்ணர் ரமணர் யாரை வேணா வச்சுக்கலாம். பிறக்கும் போது புகழோட பிறந்திருப்பாங்க? இல்லை இல்லை, குழந்தையா தான் பிறந்தாங்க. குழந்தையா பிறந்துக்கிறாங்க, புகழ் ஒன்று வந்திருக்காங்க. எல்லாரும் மாதிரியா சராசரி வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்குது? பிறந்தா இவங்கள மாதிரி பிறந்திருக்கணும்னு நினைக்க சொல்லுதுல, நம்மளை சொல்லுதில்ல. அதுதான் தோன்றின் புகழோடு பிறந்தத. பிறக்கும் போது யாரும் புகழோட பிறகுதில்லப்பா. உன்னோட செயல்னால இந்த உலகம் பிறந்தா இவங்கள மாதிரி பிறக்கணும்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை வாழ்ந்தனா அந்த வாழ்க்கை புகழான வாழ்க்கையா இருக்கும். அதை தான் அவர் அப்படி சொல்ல வர்றாரு. நம்ம இப்படி தப்பா எடுத்துக்கூடாது. தப்பா பிறக்கும் போதே புகழோட எப்படியா பிறகுது? எல்லாரும் தப்பா ராஜாக்க பிறந்திருக்கிறான். நான் ரஜினி மாதிரி ஆகணும், விஜய் மாதிரி ஆகணும்னு எல்லாம் இது வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்றது? புகழோடு தோணும் மாதிரி அப்படி நடக்காதுல்ல. ரஜினி நான் பிறக்கும்போது ரஜினியா வந்தாரு, பிறக்கும்போது சிவாஜி ராவா வந்தாரு. அவர் நடிகரான பிறகுதான் சிவாஜி ராவ் போய் ரஜினிகாந்தா மாறினாரு. காலம் வரும், உன் வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்தால் நாளைக்கு ஊர் வாழ்க்கும். அந்த வாழ்க்கை தான் தோன்றின் புகழோடு தோன்றுத. இல்லைன்னா பிறக்கதை விட நீ பிறக்காமக்கதே நல்லதுன்றாரு அவரு. அப்போ நம்ம எப்படி வாழணும்? பிறந்தது ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், எப்படி வாழ்ந்துக்கலாம். சாகும் போது நீ எப்படியா இருக்கிறத பார்க்கணும். முடிவான நிலையில நீ நல்லவனா கெட்டவனா. அப்போ எப்படி சொல்லணும் நம்மள உலகம்? நல்லவன் அவன் அப்படின்னு பாராட்டக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஐயோ அவனை மாதிரி வாழக்கூடாதுன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் அவர் அங்கே சொல்ல வர. நன்றி சார். நல்லது சார். அப்புறம் இந்த ஆடு பகை குட்டி உறவான்னு ஒரு பழமொழி. ஆமாம், அது உங்கள் திருவாயார சொல்லுங்க சார். என்ன சொல்லணும் அதுக்கு? அது விளக்கம், உண்மையான விளக்கம். உண்மையான விளக்கம். இது நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பழமொழி சமைது. இப்போ அம்மா அப்பா யாரு கூட பேச மாட்டாங்க, சொந்த பந்தத்து கூட பேச மாட்டாங்கன்னா புள்ள போய் உறவாடும். புள்ள போய் உறவாடும். அப்போ அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த புள்ள ஏன்னாடே நான் தான் உன சோறு போட வளர்க்குறேன், என் புள்ள மாதிரி இருக்கிறியா நீ? எனக்கு இருக்கிற கொஞ்சம் வைராக மாதிரி உனக்கு இருக்குதா? சூடு சோறுனா இல்லையா? எல்லாம் கேட்பாங்க. நான் பகையான பிறகு நீ எதுக்கு உறவாடுறேன்னு. இது உலகத்தில் இருக்கிற வழக்கு. சரிங்களா? ஆனால் ஆன்மீகத்திலே இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு. என்ன சொல்ல வராங்க? ஆடு பகை குட்டி உறவு. உறவு ஆடு பகன்னு எதை சொல்லியிருப்பாங்க? பெரிய ஆடு. பெரிய ஆடா? குட்டி பகன்னு எதை சொல்லியிருப்பாங்க? குட்டி உறவுன்னு. குட்டி ஆடு மூச்சு சொல்றாங்க. மூச்சு சொல்றாங்க. மூச்சு சாமி, இந்த மனம் நமக்கு பகையா இருந்தால், மனம் பகையா இருந்தால மூச்சான இந்த உறவு எங்க போயுதுன்னா இறைவனோட உறவாடுது. அப்போ அது மனம் என்ன பண்ணா, நான் பகையா இருக்கிறேன், நான் பகையா இருக்கிறேன், எனக்கு பகையான ஒரு விஷயத்த
நீ செய்யாதன்னு நம்மளை தடுக்கும் மாயை தடுக்கும். மாயோட பிம்பம் தானே அது. அப்ப மனம் என்ன பண்ணா, உன்னை செய்யப்பான்னு அது சொல்லவே சொல்லாது. அப்ப என்ன பண்ணா, நீ செய்யாத, நீ இதை செஞ்சா எனக்கு விரோதமாவ. ஏன்னா நீ யாரை அழிக்க வர, மனசை அழிக்க பாடம் பண்ற. அப்ப அதை அழிக்க விடுமா? விடாது. அப்ப அதுக்கு பகையான விஷயத்தை யார் செய்யறது, நாம செய்யும் போது அது தடுக்கும். ஆனா இந்த குட்டி யாரோட உறவு, மனசோட உறவு கிடையாது, இது இறைவனோட உறவு. அப்போ ஆடு பகை, குட்டி உறவாடுது. இந்த குட்டி ஒழுங்கா உறவாச்சுன்னா இந்த பகையான ஆடு ஒரு நாளைக்கு அதுவும் சரியா அடங்கி ஒடுங்காது. அதுதான் இந்த யோகத்தில் இருக்கிற விஷயம் சார். அருமையான விளக்கம் சார். ஆத்மா.